ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காம செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட்டை மட்டும் பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு எஃபெக்ட் வந்து நான் சொல்லியிருப்பேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துருங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு குரூப்பெல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எஃபெக்டை வந்து அப்படியே விட்டுருங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு ஏரோ கொடுங்க. ஃபஸ்ட்டு ரெட்லைனுக்கு மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்க்கோங்க. மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போனீங்கன்னாவே ஆட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சு. இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் கொடுங்க. ஜஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரீடிங் பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயிட் பாயிண்ட்டு. மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஏரோ செலக்ட் பண்ணிட்டு இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும், அவ்வளோதான். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த ரீடிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கன் பத்திரிக்கை ஏரோ செலக்ட் பண்ணிட்டு அதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து இப்போ எனக்கு தேவையான இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டும் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எஃபெக்ட்டுக்காக மட்டும் சில இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எப்படி வந்து எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு நான் இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேகர் ப்ரீசெட்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்கிரிப்ஷனில். அந்த ப்ரீசெட் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இதில் அதாவது சிசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதை பேஸ்ட் பண்ணால் குவாலிட்டி செம்மையாக இருக்கும். ஜஸ்ட்டு அந்த ஷேகர் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் கலர்னு ஒரு ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கொடுத்துருங்க. இந்த லேயர் காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ளஸ் போட்ட பாக்ஸ் செலக்ட் பண்ணி பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. அங்கே காப்பி லேயர் கொடுக்கணும், இங்கே பேஸ்ட் லேயர் கொடுத்தோம். இது கொடுத்தாவே பேஸ்ட் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ வந்து இமேஜோட குவாலிட்டி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும், செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஷேகர் ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் எகைன். அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். அதில் இருக்கிறத டேரெக்டாக காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஷேகர் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிட்டு இதில் கீழே ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்து இந்த லேயரை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ளீஸர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கடைசியாக. அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறது ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனும் கடைசி ஆப்ஷனும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும் ஃபஸ்ட் இமேஜுக்கு. இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் பக்கத்தில் இருக்கிற ஏரோ வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஏரோ செலக்ட் பண்ணிவிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட் எஃபெக்ட்டு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எஃபெக்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு 4 இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா ரெட் லைன் மார்க் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஃபஸ்ட் 4 இமேஜுக்கு வந்து அப்படியே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4வது இமேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் ரெட் லைன் மார்க் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 4வது இமேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 4வது இமேஜ் இங்கே முடியுதுன்னா அப்படியே ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டபுள் ரெட் லைன் மார்க் பண்ணிப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து நம்ம செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த டபுள் ரெட் லைன் மார்க் பண்ண இடத்துல. இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ளீஸர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் 2வது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி காப்பி லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. எகைன் காப்பி லேயர் கொடுத்துட்டு பீட்மார்க் ப்ளீஸர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இது இப்போ நான் ஒரு டபுள் ரெட் லைன் மார்க் பண்ணிப்போம். அந்த பிளேஸில் வச்சுக்கோங்க கரெக்டாக. இப்போ வந்து எகைன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு நம்ம முன்னாடி பண்ணதவே பண்ணிடுங்க இந்த எஃபெக்ட்டுக்குமே. ஓகே, 2 இமேஜுக்கு மட்டும் தான் நம்ம இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த 2 இமேஜுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் டபுள் ரெட் லைன் மார்க் பண்ணிப்பேன் கரெக்டாக. இந்த டியூரேஷனில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டியூரேஷனில் இருக்கிற 2 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த 2 இமேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து குரூப் தான் இருக்கும். அந்த குரூப் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணவே போதும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் இருக்கும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு குரூப் இருக்குன்னா அதை எடிட் குரூப்பில் போய்ட்டு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கோங்க. இதில் ப்ளஸ் போட்டு அந்த ஸ்டார் கொடுத்துட்டு இமேஜ் வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் குரூப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ரெட் லைன்ஸ் இருக்கும். அங்கே இருக்கிற இமேஜில் வந்து நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு காப்பி பண்ண எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஷேகர் ப்ளீஸரில் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணியிருப்பீங்க. அந்த எஃபெக்டே இந்த இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கவே எல்லா எடிட்டும் முடிஞ்சு. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த இமேஜ் எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா ஜஸ்ட் அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கோங்க. ஃபஸ்ட் அந்த ரவுண்ட் இமேஜ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா குரூப் இருக்கும். ப்ளஸ் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். பேக்ரவுண்ட் இமேஜும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் அண்ட் ஃபில்ல வந்து போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ரெசல்யூஷன்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.